Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2025ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற K-pop டீமன் ஹண்டர்ஸ். மனிதர்களோட ஆன்மாக்களை திருடி வாழ்ந்துட்டு இருக்கிற டீமன்ஸை மனித உலகத்துக்கு வராம தடுக்கிற 3 டீமன் ஹண்டர்ஸ். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரிக்ஸ்னு சொல்லப்படுற பாப் சிங்கர்ஸா இருக்காங்க. இவங்க 3 பேர்ல ஒருத்தரே பாதி டீமனா இருக்கும்போது இவங்க எப்படி மொத்த டீமன்ஸையும் தடுக்க முடியும்? இவங்களுக்கு போட்டியா வந்தது யாரு? இவங்க ஏன் பாப் சிங்கர்ஸா இருக்காங்கன்னு எல்லா விஷயங்களையும் ஆக்ஷன், காமெடி, எமோஷன் எல்லாத்தையும் கலந்த ஒரு கதையோட கூடவே அட்டகாசமான சாங்ஸ் இருக்கிற ஒரு மியூசிக்கல் மூவி தான் இந்த படம். அனிமேஷன் ஸ்டைலும் கலர்ஸும் கூட பார்க்கவே ரொம்பவும் வைப்ரண்டா புதுசா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. இந்த இடத்துல இவ்வளவு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஹண்ட்ரிக்ஸோட பாட்டை கேட்கதான். ஆனா உண்மையிலேயே இவங்க 3 பேரும் பாப் சிங்கர்ஸ் மட்டும் கிடையாது, டீமன் ஹண்டர்ஸ். அதாவது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே டீமன்ஸ் மனித உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனிதர்களோட ஆன்மாக்களை திருடி டீமன்ஸோட ராஜாவான குய்மாவுக்கு சக்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் மனிதர்களை காப்பாத்த ஹீரோஸ் பிறந்தாங்க. தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய பாடல்களை பாடினாங்க. அந்த பாடல்கள் மூலமா மனித ஆன்மாக்களை ஒன்னா சேர்த்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தி மொத்த உலகத்து மேலையும் ஒரு கவசத்தை உருவாக்குனாங்க. டீமன்ஸால அந்த கவசத்தை தாண்டி வர முடியாது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேரு இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த ப்ளூ கலர் ஷீல்டோட பேரு ஹார்ன்மூன். ஆனா அந்த ஹார்ன்மூன் ஷீல்டு வீக் ஆகும் போதெல்லாம் டீமன்ஸும் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஹார்ன்மூனை கோல்டு கலர்ல உருவாக்குனா டீமன்ஸ் வர்றதை நிரந்தரமா தடுக்க முடியும். சோ அந்த வேலைக்காக இந்த தலைமுறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேர் இவங்க தான், ஜோயி, ரூமி அண்ட் மீரா. அந்த கோல்டன் ஹார்ன்மூனை உருவாக்குறது தான் இவங்களோட லட்சியமே. இவ தான் மீரா, ஹண்ட்ரிக்ஸோட லீடிங் டான்சர், கோரியோகிராஃபர். இவ ஜோயி, ரேப்பர், லிரிசிஸ்ட், கியூட்டானவ. இவ தான் ரூமி, லீடிங் சிங்கர், பாப் ஸ்டார். போன தலைமுறையை சேர்ந்த ஒருத்தரோட பொண்ணு தான். ஆனா அவங்க இறந்து போயிட்டதுனால அதே டீம்ல இருந்த செலின் தான் இவளை எடுத்து வளர்த்தாங்க. ஹண்ட்ரிக்ஸையும் அவங்க தான் உருவாக்குனாங்க. இந்த ஷோவுக்கு அப்புறம் ஹண்ட்ரிக்ஸ் பிரேக் எடுக்க போறதுனால இந்த ஷோவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்திருக்காங்க. இவன் தான் பாபி, ஹண்ட்ரிக்ஸோட மேனேஜர். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த கேர்ள்ஸ் இன்னமும் ஸ்பாட்டுக்கு வரல. இப்பதான் ஃபிளைட்ல வந்துட்டு இருக்காங்க. நடக்க போற ஷோவுக்காக பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபிளைட்ல வேலை செய்யறவங்களே இவங்களை வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேனேஜர் இவங்களுக்கு கால் பண்ணி ஏன் இன்னமும் வரலன்னு கேட்கும் போதுதான் இவங்க ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. ஷோ நடக்கிற இடத்த தாண்டி பிளைட் வேற பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு விஷயமே புரியுது. இந்த பிளைட்ல வேலை செய்யற எல்லாருமே டீமன்ஸ் தான். அவங்க உடம்புல இருக்கிற பேட்டர்ன்ஸை வச்சுதான் இவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க. சோ டீமன்ஸும் அவங்களோட ஒரிஜினல் உருவத்துல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க தான் டீமன் ஹண்டர்ஸ் ஆச்சே. பாட்டு பாடிக்கிட்டே அந்த டீமன்ஸை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. Better come right, better luck trying, get into a level. Beating you is what I do, yeah. I pull up a little late to the party. இவங்க கிரியேட் பண்ண ஹார்ன்மூன்ல இருந்தே இவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை உருவாக்கி டீமன்ஸ் கூட சண்டை போடுறாங்க. இவங்களை சமாளிக்க முடியாம டீமன்ஸ் பிளைட்டை உடைச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆக இவங்களும் கொஞ்சம் கூட பயப்படாம பிளைட்ல இருந்து கீழே குதிச்சு அந்த இடத்துலயே அந்த டீமன்ஸ் கூட சண்டை போட்டு அவங்கள வச்சே ஸ்டேஜ்ல வந்து பக்காவா லேண்ட் ஆகி அந்த சாங்கையும் கண்டினியூ பண்றாங்க. அந்த சாங் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. பொதுவா இந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு சாங் பிடிச்சு போயிட்டா நம்ம எல்லாரும் அதை ஒன்னா சேர்ந்து வைப் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தான் மனித ஆன்மாக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஹார்ன்மூன் ஷீல்டுன்னு இந்த படத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஷீல்டு ஒரு சில இடத்துல கோல்டு கலராகவும் தெரியுது. அடுத்த ஷாட் பூமிக்கு அடியில இருக்கிற டீமன் உலகத்துல காட்டுறாங்க. ஹண்ட்ரிக்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஒரே ஒரு டீமன் மட்டும் பயந்துகிட்டே ராஜா கீமா முன்னாடி போக இந்த தடவையும் அவங்கள தடுக்க முடியலையான்னு கோவப்பட்ட கீமா அந்த டீமனை எரிச்சே கொண்டுடுறான். அவங்க அந்த கோல்டன் ஹார்ன்மோனியை உருவாக்க போறாங்க. ஆனா உங்களால அதை தடுக்க முடியலையேன்னு கீமா கோவப்பட ஒருத்த மட்டும் தைரியமா முன்னாடி வந்து பேசுறான். இவன் பேரு ஜீனு. ஒரு பயங்கரமான புலியை தன்னோட பெட்டா வச்சிருக்கான். அவங்க ரசிகர்களோட ஆன்மாக்களை பயன்படுத்தி தான் கோல்டன் ஹார்ன்மோனை உருவாக்குறாங்க. சோ நாம தடுக்க வேண்டியது அவங்கள இல்ல, அந்த ரசிகர்களோட ரசனையை மாத்தினாலே போதும். ஒரு பாட்டை இன்னொரு பாட்டால தான் ஜெயிக்க முடியும். நாமளும் ஒரு மியூசிக்கல் பாய் பேண்டை உருவாக்கலாம்னு சொல்றான். இந்த ஐடியாவில் நான் ஜெயிச்சுட்டா என் மனசுல இருக்கிற நினைவுகளை அழிச்சிடுங்கன்னு ஜீனு கேட்க குய்மாவும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறான்.
இந்த பக்கம் இவங்க 3 பேரும் கோல்டன் ஹார்மோனுக்கு கிட்ட நெருங்கிட்டதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த வேர்ல்டு டூருக்கு அப்புறம் பிரேக் எடுக்க போறதா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க மேனேஜரையும் பிரேக் எடுத்துக்க சொல்லிட்டு இவங்களும் அப்பாடா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. மற்ற 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஆசையா இருக்க ரூமி மட்டும் இவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கோல்டனுங்கிற சாங்கை இப்பவே ரிலீஸ் பண்ணிடுறா. கோல்டன் ஹார்மோனுக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ண சாங் தான் அது. இவங்க அப்பதான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காடுறாங்க. உடனே இவ அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ரெடியாக சொல்றா. அந்த கோல்டன் சாங்கும் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர ஹிட் ஆயிடுது. எல்லாருமே அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த சாங்கோட அடுத்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. I was a ghost, I was alone, given the throne that I'm meant to be. I live to find my own place. Now that's how I'm getting paid. Shining like we're going up, up, up and sound. ఇంకా తాన డాన్స్ ఆడుదు Shining like ரிவீல் பண்ண நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். பார்த்தா ரூமியோட உடம்புலயும் டீமன்ஸ் மாதிரியே பேட்டர்ன்ஸ் இருக்கு. அது யாருக்கும் தெரியாம மறைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கா. பொதுமக்கள் அந்த ஷோவுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள பிராக்டிஸ் பண்ணும்போது ரூமியோட குரல்ல ஏதோ ஒரு பிரச்சனை தெரியுது. அவளால சரியா பாட முடியல. நான் 5 மினிட்ஸ்ல திரும்பி வந்துடுறேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போறா. ரசிகர்கள் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இவளோட அந்த பேட்டர்ன்ஸ் அதிகமாயிடுச்சு. இவ கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. பயந்து போன ரூமி ஷோ நடக்கிற இடத்துல இருந்து பேக் கேட் வழியா வெளியில வந்துடுறா. ரூமி சின்ன வயசா இருக்கும் போதே இந்த பேட்டர்ன்ஸை பத்தி அவளை வளர்த்த செலின் கிட்ட கேட்டிருக்கா. ரூமியோட அம்மா மனுஷியாவே இருந்தாலும் அப்பா ஒரு டீமன், அதனாலதான் இவளுக்கும் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த கோல்டன் ஹார்மோனை உருவாக்கிட்டா அந்த பேட்டர்ன்ஸ் மறைஞ்சு போயிடும். அது வரைக்கும் இதை யாருக்கும் தெரியாம பாத்துக்கோன்னு சொல்லி தான் வளர்த்திருக்காங்க. இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாவது சொல்லலாம்னு முயற்சி பண்ணிருக்கா. அப்பவும் செலின் வேண்டான்னு தடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பாத் டப்ல போய் குளிக்கலான்னு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் இவ பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருங்கிறதுக்காகவே அதை தொடர்ந்து அவாய்ட் பண்ணிருக்கா. இப்படி பல விஷயங்களை தனக்குள்ளேயே யோசிச்சபடி ரூமி ஒரு உயரமான பில்டிங் மேல வந்து பாட முயற்சி பண்றா. அப்பவும் அவளால சரியா பாட முடியல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியாம அவ மேலேயே கோவப்படுறா. ரொம்ப நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு திரும்பி வரா. அந்த ஷோ நடக்காம போனதுனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்கறா. அவங்களும் இவளை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலா தான் பேசுறாங்க. நாம கிட்டத்தட்ட கோல்டன் ஹார்மோனை நெருங்கிட்டோம், அதனாலதான் அந்த பாட்டை உடனே ரிலீஸ் பண்ணேன். ஆனா இப்ப என்னோட குரல்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இவ சொல்றா. கவலைப்படாத, காலையில ஒரு டாக்டரை போய் பார்க்கலான்னு இவங்க சொல்றாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் பக்கத்துல இருக்க ஒரு டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. அங்க எல்லார் கையிலயும் சாஜா பாய்ஸ்னு ஒரு நோட்டீஸ் இருக்கு. அந்த டாக்டர் ஏற்கனவே சில செலிபிரிட்டிஸ் கூட போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு. ரூமியை பார்த்த உடனே பிரச்சனை அவ குரல்ல மட்டும் இல்ல மனசுலயும் இருக்கு. வெளியே தெரியக்கூடாதுன்னு சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கா. அதிக நேரம் தனிமையில தான் இருப்பா. பாத்டப்ல கூட சேர்ந்து குளிக்க வரமாட்டாளேன்னு நிறைய விஷயங்களை கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றாரு. எல்லாத்தையும் சரியா சொல்றீங்களேன்னு இவங்க 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவ சமாளிச்சு டாக்டர் கிட்ட டானிக் எடுத்துட்டு வர சொல்றா. அந்த கேப்ல தான் கவனிக்கிறா டாக்டர் இவங்க கூட இருக்கிற மாதிரியும் ஏற்கனவே ஒரு போட்டோ ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சரியான ஃப்ராடா இருப்பாரு போல. ஒரு வழியா டாக்டர் கிட்ட இருந்து டானிக்கை வாங்கிட்டு வெளியில வந்தா அந்த வழியா 4 அழகான பசங்க போறத பாக்குறாங்க. அந்த பசங்களை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. அதை வெளியில காட்டாம சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஜீனுவை பார்த்ததும் ரூமிக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. அந்த முதல் பார்வையிலேயே ஏதோ சில விஷயங்களை ஃபீல் பண்றா. ஆனா அந்த பசங்க பார்த்து போமான்னு கண்டுக்காம போயிடுறாங்க. இதனால அந்த பசங்களை பார்த்தாலே பிடிக்கலன்னு பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்க இவங்க என்னன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க 5 பேரும் வேற யாரும் இல்ல, டீமன் உலகத்துல இருந்து வந்த அந்த ஜீனுவோட மியூசிக்கல் பாய் பேண்ட் தான். இவங்க பாடுற பாட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு, செம்ம வைபா இருக்கு. அங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் பிடிச்சு போயிடுது. சொல்ல போனா இவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அப்பதான் அவங்க 5 பேரும் டீமன்ஸ்ங்கிற விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நிறைய பொதுமக்கள் இருக்கிறதுனால ஹண்ட்ரிக்ஸ் அவங்கள தடுக்காம அமைதியா இருந்துடுறாங்க. சோ இவங்க தான் அந்த சாஜா பாய்ஸ். இவங்களும் சாங் மூலமாவே ஹார்மோன் மாதிரி ஒரு வைபை உருவாக்குறாங்க. இன்னைக்கு நைட்டே சாஜா பாய்ஸா இருக்க அந்த டீமன்ஸை கொல்லணும்னு இவங்க 3 பேரும் ரெடி ஆகுறாங்க. அவங்க ஒரு டிவி ஷோல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கொல்லலான்னு இவங்க ஸ்டேஜுக்கு பின்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை கவனிச்ச ஜீனு நம்ம ஷோவுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு அவங்கள ஆடியன்ஸ் கிட்ட மாட்டி விட்டுறா. அந்த ஸ்லைட்ல சறுக்கி வரும்போது லெதர் ட்ரெஸ்ல இருந்து பயங்கரமா சத்தம் வருது.
இங்கேயும் நிறைய பொதுமக்கள் இருக்கிறதுனால இப்பவும் அந்த டீமன்ஸை கொல்ல முடியாம அமைதியா இருக்க வேண்டியதாயிடுது. இந்த சாஜா பாய்ஸை பாராட்ட தான் நாங்க இங்க வந்தோன்னு பொய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஆடியன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ற அந்த கேப்ல சாஜா பாய்ஸ் அங்கிருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு பாத் ஹவுஸ்ல போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஹண்ட்ரிக்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி வரும்போது ஒரு வழியா ரூமி பாத் ஹவுஸ்க்கு வந்துட்டான்னு ஜோயி சந்தோஷப்படுறா. ஆனா அது மென்ஸ் பாத் ஹவுஸ். ஜீனு எங்களை பிடிக்கணும்னா முதல்ல இந்த வாட்டர் டீமன்ஸை சமாளிக்கணும்னு சொல்ல நம்ம ஹண்ட்ரிக்ஸும் கொஞ்சம் கூட பயப்படாம எல்லா டீமன்ஸ் கூடயும் சரமாரியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரூமி ஒரு பக்கம் ஜீனுவை ஃபாலோ பண்ணி போறா. ஹார்மோன் வீக்கா இருக்கிறதுனால நிறைய வாட்டர் டீமன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஜீனு கூட சண்டை போடும்போது ரூமியோட சட்டை கிழிஞ்சு அவளோட டீமன் பேட்டர்ன்ஸ் வெளியில தெரியுது. ஜீனு இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு கர்ச்சீஃப் அந்த இடத்துல கட்டி யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறான். அதுக்கப்புறம் ரூமி போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண அங்க இருக்கிற எல்லா டீமன்ஸையும் சமாளிச்சிடுறாங்க. அது மென்ஸ் பாத் ஹவுஸ்ங்கிறதுனால உடனே கிளம்பிடுறாங்க. மிச்சம் இருந்த ஒரு டீமன் அங்க இருந்த ஒருத்தரோட ஆன்மாவை திருடுது. அடுத்த ஷாட் டீமன் உலகத்துல காட்டுறாங்க. ஜீனு இங்கதான் இருக்கான். சாஜா பாய்ஸா இருக்க மத்த டீமன்ஸும் இங்கதான் இருக்காங்க. இவங்க பிளான் ஒர்க் ஆகி புதுசா ஆன்மாக்கள் கிடைச்சதுனால கீமா சந்தோஷமா இருக்கா. இருந்தாலும் ஹண்டர்ஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட என்னோட பேட்டர்ன்ஸ் இருக்கு, ஆனா அவளை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஏன் என்ன விஷயம்னு கண்டுபிடின்னு ஜீனு கிட்ட சொல்றான். இப்ப மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. ஏற்கனவே இருக்கிற ப்ளூ ஹார்மோனே இப்ப நிறைய இடங்கள்ல வீக் ஆயிருக்கு. அதை வெளியில காட்டிக்காம மேனேஜர்கிட்ட பேசும்போது அவன் சாஜா பாய்ஸ் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காங்க, உடனே நம்ம அதை மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். சோ வரப்போற ஐடல் அவார்ட்ஸை இவங்க தான் ஜெயிக்கணும்னு பக்காவான புது லிரிக்ஸ், பயங்கரமான டான்ஸ் மூவ்ஸ்னு எல்லாமே வெறித்தனமா இருக்கணும்னு முடிவு பண்ணி புது சாங்ஸை ரெடி பண்ண எனர்ஜெட்டிக்கா கிளம்புறாங்க. ரூமுக்கு வந்ததும் ரூமி அந்த டானிக்கை குடிக்கலான்னு பார்த்தா கிரேப் ஜூஸ் மேல ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்காரு. சோ அந்த டாக்டர் கண்டிப்பா ஃப்ராடு தான். ஜீனு கட்டி விட்ட அந்த கர்ச்சீஃபை பார்த்ததும் இவளுக்கு ஜீனுவோட ஞாபகம் வருது. அப்ப பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்க பார்த்தா ஒரு பறவை துப்பி போட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஜீனுவோட பெட்டான அந்த பயங்கரமான புலி இங்க வந்திருக்கு. ஆனா அது பார்க்க தான் பயங்கரமா இருக்கே தவிர ஒரு சின்ன குழந்தை மாதிரி பூந்தொட்டி கூட விளையாடிக்கிட்டு இருக்கு. இதனால பயம் குறைஞ்சி ரூமி அது கிட்ட போக அந்த புலி வாயில ஒரு லெட்டர் வச்சிருக்கு. அந்த லெட்டரை ஜீனு தான் வச்சிருக்கான். உன்னை மீட் பண்ணணும்னு எழுதியிருக்கான். அந்த புலி இவ வீட்டுல இருந்து மறைஞ்சி ரோட்ல மேல வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ரூமிக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் அந்த புலிய ஃபாலோ பண்ணி வந்து ஜீனு வர சொன்ன இடத்துக்கு வந்து அவனையும் பார்த்துடுறா. ஆனா அவனை பார்த்த உடனே கொல்லதான் முயற்சி பண்றா. ஆனா அங்க இருந்தது வெறும் பொம்மை தான். ஜீனு தான் அந்த பொம்மையை வச்சு விளையாடி இருக்கான். கொஞ்சம் பொறுமையாரு, நான் சொல்றதை கேளு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மை தெரியாம நான் உன்னை காப்பாத்தி இருக்கேன், கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ அமைதியாகிறா. உன்கிட்ட டீமன் பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் கீமாவால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ மனித உலகத்துல சுதந்திரமா இருக்க எப்படின்னு கேக்குறான். இவன் நான் டீமன் கிடையாது, டீமன் ஹண்டர்னு சொல்றா. 400 வருஷங்களுக்கு முன்னாடி நான் தெருவுல பாடிக்கிட்டு இருக்கும் போது என் குடும்பம் வறுமையில இருந்தது. எங்களுக்கு சரியான சாப்பாடு கூட கிடைக்கல. அப்படி நான் கஷ்டப்படும் போதுதான் எனக்கு கீமா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான். ஒரே நாள்ல நான் ஃபேமஸ் ஆன, அரசரே என் பாட்டை கேட்டாரு, என் குடும்பம் நல்லா வாழ்ந்தது. ஆனா அதுக்கு பதிலா காலம் முழுக்க டீமன் உலகத்துல என்ன கைதியா அடைச்சு வச்சுட்டான். என் குடும்பம் முன்ன விட மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. நான் அவங்களை கைவிட்ட அந்த நினைவுகளை தான் மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பேட்டர்ன்ஸ் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம குற்ற உணர்ச்சியோட அடையாளம். உன்னை பத்தி சொல்லி என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றான். ஆனா ரூமி நான் ஒன்ன மாதிரி கிடையாது, நீ ஒரு டீமன் சொல்லி கோவப்பட ஜீனு அங்க இருந்து மறைச்சிடறான். அடுத்த ஷாட்டு வீட்டுல காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த டீமன்ஸை ஜெயிச்சாகணும்னு பக்காவான சில சாங்ஸ் ரெடி பண்றாங்க. இருந்தாலும் அந்த வார ஐடல் அவார்ட்ஸ்ல சாஜா பாய்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு பக்கம் டீமன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் அந்த சாங்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டுன்னு ரொம்பவும் பிஸியா இருக்காங்க. அடுத்த வார ஐடல் அவார்ட்ஸை ஹண்ட்ரிக்ஸ் ஜெயிச்சிடறாங்க. ஜீனு மறுபடியும் பார்க்கணும்னு சொல்றான். இவ அவாய்ட் பண்ணிடுறான். இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இவங்களுக்கு ஈக்குவலா சாஜா பாய்ஸும் தொடர்ந்து ட்ரெண்டிங்லயே தான் இருக்காங்க. சோ இவங்க ஃபேன்ஸை நேர்ல மீட் பண்ணணும்னு ஒரு ஃபேன் ஈவென்ட் அரேஞ்ச் பண்றாங்க. இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. பார்த்தா இந்த சாஜா பாய்ஸ் இங்கேயும் வந்துடுறானுங்க. இதனால ஃபேன்ஸ் பாதியா பிரிஞ்சிடறாங்க. எல்லா ஃபேன்ஸும் முக்கியங்கிறதுனால ரூமி நாம ஒன்னாவே உட்காந்துக்கலாம்னு சொல்றான். ஆனா இந்த சாஜா பாய்ஸ் ஆட்டோகிராஃப் போடுறாங்கிற பேர்ல பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கானுங்க. இப்பவாவது உண்மையை சொல்லுன்னு ஜீனு கேக்குறான். அங்க வந்த ஒரு பொண்ணு நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்க இவங்க திருத்திருந்து முடிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள சண்டையும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஜீனு எனக்கு கீமாவோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து வெளியில வர எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறான். அங்க ஒரு குட்டி பையன் ஜீனுக்காக அவனே ஒரு டிராயிங்க வரைஞ்சு கொண்டு வந்திருக்கான். கீமாவை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி உண்மையான ரசிகர்களோட நேர்மையான அன்பை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுன்னு ரூமி சொல்றான். ஜீனு கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் மொத்த டீமும் உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஃபேன்ஸ் ஒரு பக்கம் நெட்ல 2 குரூப்பையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க.
நைட்டு வீட்ல ரூமி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவளே பாதி டீமனுங்கிறதுனால எல்லா டீமன்ஸையும் மொத்தமா இருக்கிற அந்த பாடல் வரிகளை பாட தயங்குறா. அந்த லிரிக்ஸை மாத்த முயற்சி பண்றா. அப்ப மீரா ரூமுக்கு வர்ற சத்தம் கேட்டதும் புலியை இங்கிருந்து போக சொல்லிட்டு தான் இவ கதவியே திறக்கிறா. ஆனா அந்த புலி இங்கதான் இருக்கு. சோ அந்த புலி மீராவோட கண்ணுல படாதபடி இவ சமாளிச்சுதான் பேசிட்டு இருக்கா. ரூமி, கொஞ்ச நாளாவே நீ ரொம்பவும் வித்தியாசமா நடந்துக்கிற. இந்த லிரிக்ஸையே மாத்த முயற்சி பண்ற. இன்னைக்கு கூட சாஜா பாய்ஸ் கூட சேர்ந்து உட்காரலான்னு சொல்றேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எதையாவது மறைக்கிறியான்னு மீரா நேரடியாவே கேட்கிறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன்னு ரூமி அவளை சமாளிச்சு அனுப்பி வைக்கிறா. ஆனா அவ போனதுக்கு அப்புறம் ஜீனுவை பார்க்கணும்னு இவ லெட்டர் கொடுத்து அனுப்புறா. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள நிறைய டீமன்ஸ் வந்துட்டாங்க. மனிதர்களோட ஆன்மாக்களை திருடுறாங்க. நிறைய மனிதர்கள் காணாம போயிட்டு இருக்காங்க. புது ஆன்மாக்கள் கிடைக்கிறதுனால கீமா சந்தோஷமா இருக்கான். ரூமியோட மெசேஜ் கிடைச்சதுனால ஜீனு சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்த ரூமி, வரப்போற ஐடல் அவார்ட்ஸ்ல நாங்க ஜெயிக்க நீ ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நாங்க ஜெயிச்சா கோல்டன் ஹார்மோனை உருவாக்கிடுவோம். அது நடந்துட்டா கீமாவுக்கும் மனித உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பே கட் ஆயிடும். நீ மனித உலகத்திலேயே சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்றா. ஆனா இந்த ஐடியா ஒர்க் ஆகும்னு ஜீனுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. நான் பிறந்ததுல இருந்தே பாதி டீமனா தான் இருக்கேன். ஒன்னால இதுல இருந்து வெளியில வர முடிஞ்சாதான் என்னாலையும் முழுசா மனுஷியா மாற முடியும். நீ இப்படி பிறந்தது உன்னோட தப்பு இல்ல, ஆனா என்னோட கதை வேற. நான் தப்பி பண்ணி எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். எதேச்சியா அங்க வந்த ஒரு வியாபாரி கூட இவன் முகத்துல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை பத்தி மத்தவங்க சொல்லக்கூடாது, அதை நாம தான் ஃபீல் பண்ணணும். எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு போறா. நடக்க போற ஐடல் அவார்ட்ஸை பத்தி தான் நெட்ல பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான பிராக்டிஸ்ல இருக்கும்போது ரூமி லிரிக்ஸை மாத்தணும்னு சொல்றா. ஜோயி வேற லிரிக்ஸை சொன்னா அதுவும் பிடிக்கல, மொத்த பாட்டையே மாத்தணும்னு சொல்றா. இப்படி கடைசி நேரத்துல எல்லாத்தையும் மாத்தணும்னு சொன்னா என்ன அர்த்தம்னு மீரா கோவப்பட இவ அப்பவும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்ப திடீர்னு ஹார்மோன்ல ஒரு பெரிய பிரேக் உருவாகுது. இவங்க உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா ஒரு ட்ரெயின்ல நிறைய டீமன்ஸ் வந்திருக்கு. மீரா அதுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே ரூமிக்கிட்டையும் உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கோவமா கேட்கிறா. அப்ப ஒரு பெரிய ஓட்டையில இருந்து ஏகப்பட்ட டீமன்ஸ் வந்துருங்க. ஜோயியும் மீராவும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே எல்லா டீமன்ஸையும் அடிச்சு துவம்சம் பண்ண ரூமியால அந்த பாட்டை பாட முடியல. கவனம் செதறது டீமன்ஸ் கிட்டே அடி வாங்குறா. இவங்க ரெண்டு பேரும் குறுக்குல போய் ரூமியை காப்பாத்தி இருந்தாலும் ட்ரெயினுக்குள்ள இருந்த எல்லா மனிதர்களும் காணாம போயிடுறாங்க. ட்ரெயினை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் மீரா இப்ப அந்த பாட்டை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, நிறைய டீமன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம இப்ப ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. நீ பாடாம இதுல வின் பண்ண முடியாதுன்னு ஜோயும் ஃபீல் பண்ணி பேசிட்டு போறான். இந்த விஷயத்துல ரொம்ப குழப்பமா இருக்கு. அடுத்த ஷாட் ஜீனு ரூமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரூமி அங்க வந்து புலி கூட விளையாடிட்டு நான் கேட்ட விஷயத்த பத்தி யோசிச்சியா, என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேக்குறா. ஜீனு, எனக்கும் அதை செய்ய ஆசைதான், ஆனா என்கிட்ட ஏன் இந்த ஹெல்ப் கேட்கறேன்னு கேக்குறான். நான் ஒரு டீமனுங்கிறத மறைச்சு தினம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என் குரலையே பாதிச்சது. ஆனா ஏன்னு தெரியல, உன் கூட இருக்கும் போதெல்லாம் என் குரல் சரியாகுது. நீ ஒரு டீமனா இருக்கலாம், ஆனா என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற இந்த ரகசியங்களை உன்கிட்ட தான் மனசு விட்டு பேச முடியும். அது எனக்கு நிம்மதியா இருக்கு, ஆறுதலா இருக்கு. எந்த பேட்டர்ன்ஸை பார்த்து நான் பயந்துகிட்டு இருக்கணும், அதை மாத்த முடியும்னு தோணுது. நாம இதை செய்யணும்னு நம்பிக்கையா ஒரு பாட்டு பாடுறா. கீமா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நான் பல தடவை நம்பிக்கையோட முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவை தோக்கும் போதும் அதை விட அதிகமா கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால முயற்சி பண்றதையே விட்டுட்டேன். ஆனா உன் கூட இருக்கும்போது மறுபடியும் முயற்சி பண்ணலான்னு புது நம்பிக்கை வருது. நாம சுதந்திரமா இருக்கலான்னு ஜீனுவும் அதே பாட்டை கண்டினியூ பண்றா. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நல்ல புரிதல் இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் முழுசா நம்புறாங்க. அந்த பேட்டர்ன்ஸ் இல்லாம சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. பாட்டு முடியும் போது ஜீனுவுக்கு கீமா வாய்ஸ் கேட்கல, ரூமிக்கும் குரல் சரியாயிடுது. சோ சாஜா பாய்ஸ் நாளைக்கு தோக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லி அனுப்புறான். ஆனா ரூமி போன அடுத்த நிமிஷமே கீமா இவனை டீமன் உலகத்துக்கு இழுக்கிறான். அவ சொன்னதை நம்பிட்டியான்னு கேட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். ஏன்னா உண்மையிலேயே ஜீனு அவன் குடும்பத்தை தெரிஞ்சேதான் விட்டுட்டு வந்திருக்கான். அந்த துரோகத்துல இருந்து இவனால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ரூமி கிட்ட எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு போய் தான் சொல்லியிருக்கான். இந்த பக்கம் ரூமியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உண்மையை மறைக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வரா. மறுநாள் காலையில இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரூமி அந்த சாங்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் மாத்த சொல்றேன்னு சொல்றா. மீரா, எனக்கும் புரியுது, ஏன்னா அந்த பாட்டு நம்மளையே கனெக்ட் பண்ணல, அப்புறம் எப்படி ஃபேன்ஸை கனெக்ட் பண்ணும். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்றா. ஹண்ட்ரிக்ஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி என்ன யாரும் மதிக்கல, நீங்க தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தீங்க, உங்களை பிரிஞ்சிருவணும்னு நான் பயந்துட்டேன்னு ஜோயும் ஃபீல் பண்ணி பேசுறா. சோ 3 பேரும் பழையபடி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. கோல்டன் சாங்கையே பாடலான்னு முடிவு பண்றாங்க.
அந்த கோல்டன் ஹார்மோனை உருவாக்கிட்டா நான் உங்க கூட பாத்தப்புக்கே குளிக்க வரேன்னு ரூமி சொல்றா. இதுக்காகவே நாம செமையா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து முடிவு பண்றாங்க. சோ ஒரு பக்கம் அந்த சாஜா பாய்ஸ், இன்னொரு பக்கம் ஹண்ட்ரிக்ஸ். இவங்கல்ல அந்த ஐடல் அவார்ட்ஸை யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த இன்டர்நேஷனல் ஐடல் அவார்ட் ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த ஷோவுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அந்த ஷோவே பார்க்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஸ்டேஜுக்கு பின்னாடியே தான் 2 டீமும் பெர்ஃபார்ம் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா ஷோவோட ஆங்கர் சாஜா பாய்ஸை பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க வரவே இல்லை. ஃபேன்ஸ் எல்லாருமே ஏமாந்து போயிடுறாங்க. சோ சாஜா பாய்ஸ் வரல, இப்ப நீங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு மேனேஜர் வந்து சொல்ல இவங்க தயாராகிறாங்க. ஜீனு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட ரூமி சந்தோஷமா போய் பெர்ஃபார்ம் பண்றா. I was a ghost, I was alone. I was the queen that I'm meant to be. I live on my own place. I'm getting paid. Could I see on stage like a butterbean? ஸ்டேஜ்ல ரூமி செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டேஜுக்கு பின்னாடி மேனேஜரை டீமன்ஸ் தூக்கிட்டு போயிடுதுங்க. அவனை காப்பாத்த இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ரூமி செமையா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாரையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி ஹார்மோனை கோல்டன் கலரா மாத்திட்டு இருக்கா. ஆக்சுவலா டீமன்ஸ் தான் மேனேஜர் மாதிரி நடிச்சிருக்காங்க. கோல்டன் ஹார்மோன் முடிய போற நேரத்துல பவர் கட் ஆயிடுது. பார்த்தா இவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ரூமி வேண்டான்னு சொன்னா அந்த சாங் பிளே ஆகுது. சோ வேற வழி இல்லாம இவங்களும் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பெர்ஃபார்ம் பண்ணும்போதே ஜோயி மீரா 2 பேரும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இவளோட ஓவர் கோட்டை காட்டி பேட்டர்ன்ஸை வெளியே தெரிய வச்சிடறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் கூட டீமன்ஸ் தான். ஒரிஜினல் ஜோயும் மீராவும் இன்னமும் ஸ்டேஜுக்கு வரல. பயந்து போன ரூமி வேகமா கத்த எல்லா லைட்ஸும் உடைச்சு போயிடுது. உண்மையிலேயே அவங்க ஸ்டேஜுக்கு வரும்போது ரூமி உடம்புல இருக்கிற டீமன் பேட்டர்ன்ஸை பார்த்ததும் இவங்க மனசொடைச்சு போயிடுறாங்க. நல்ல வேளை பொதுமக்கள் பாக்குறதுக்கு முன்னாடியே இவ ஸ்டேஜுக்கு பின்னாடி வரா. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பாக்குறா. அப்ப ஸ்டேஜ்ல இருந்தது நீங்க இல்லையான்னு இவன் நடந்ததை புரிஞ்சுக்கிறா. ஆனா அவங்களும் இவளை பார்த்ததும் பயப்படுறாங்க. இவ்வளவு நாளா நீ ஒரு டீமனுங்கிறத மறைச்சு எங்க கிட்ட பொய் சொல்லியிருக்கியான்னு கேக்குறாங்க. இல்ல கோல்டன் ஹார்மோனை உருவாக்கிட்டா இது சரியாயிடும், அதுக்கு தான் ஜீனு எனக்கு ஹெல்ப் பண்றான்னு இவ சொல்ல, என்ன நீ ஜீனு கூட சேர்ந்துட்டியான்னு இவங்க அதையும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கன்னு இவ கோவப்பட ஹார்மோன் வீக்காகுது. இவங்க வேற வழி இல்லாம ரூமியை டீமன் நினைச்சு வெப்பன்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மள புரிஞ்சுக்கலையேன்னு மனசொடைஞ்சு போன ரூமி ஸ்டேஜுக்கு இன்னொரு பக்கம் வந்து ஜீனுவை பாக்குறா. பார்த்தா இது எல்லாமே அவனோட வேலை தான். உன்னை ஏமாத்ததான் நான் நல்ல மாதிரி நடிச்சேன்னு ஜீனு சொல்றான். இல்ல ஜீனு, நீ என் கூட பேசினது பழகுனது எல்லாமே உண்மைதான். என்னால அதை ஃபீல் பண்ண முடிச்சுது. இப்ப நீ எதையோ பார்த்து பயந்துதான் இப்படிலாம் செய்யற. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் குடும்பத்தை தெரிஞ்சே கைவிட்ட. அந்த துரோகத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. அது எனக்கு தெரியாம நடந்ததுன்னு உன்கிட்ட போய் சொன்னேன். அட்லீஸ்ட் அந்த நினைவுகள்ல இருந்தாவது தப்பிக்கலான்னு தான் இப்ப கீமாவுக்கு உதவி பண்றேன். குற்ற உணர்ச்சியில இருந்து தப்பிக்கலான்னு முடிவு பண்ணியே உன்னால முடிச்சுதா? முடியலல்ல. இப்ப நீயும் என்ன மாதிரி ஒரு சாதாரண டீமன் தான். காலம் முழுக்க நாம கீமாவுக்கு அடிமையா இருக்கணும், நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். ரூமி ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிடுறா. ஹார்மோன் வீக் ஆயிட்டே போகுது. ஹண்ட்ரிக் ஸ்டேஜ்லயே சண்டை போட்டு பிரிஞ்சதுனால இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு சாஜா பாய்ஸ் தான் ஐடல் அவார்ட்ஸோட வின்னர்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அதை கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு நைட்டு ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு ஜீனு அனௌன்ஸ் பண்றான். மேனேஜருக்கு திடீர்னு கீமாவோட குரல் கேக்குது. இப்ப அவனும் சாஜா பாய்ஸுக்கு ஃபேனா மாறுறான். கீமா பேச பேச அவனோட குரல் மீராவுக்கும் கேக்குது, ஜோயிக்கும் கேக்குது. சோ எல்லாருமே சாஜா பாய்ஸுக்கு ஃபேனா மாறுறாங்க. பொதுமக்கள் எல்லாரும் ஜாம்பிஸ் மாதிரி சாஜா பாய்ஸோட ஷோக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட் ஹண்ட்ரிக்ஸ் உருவான இடத்துல செலின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்த ரூமி எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே இந்த பேட்டர்ன்ஸை பார்த்துட்டாங்க. நான் பிறந்ததே தப்பு, நீங்க இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும், இப்பவாவது என்ன கொன்னுடுங்கன்னு சொல்றேன். ரூமி, என்னால அது முடியாது, நீ நான் வளர்த்த பொண்ணு. உன் அம்மா இறக்கும் போது அவங்களுக்குன்னு இருக்கிறத காப்பாத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அது ஒரு குழந்தையா இருக்கும்னு எனக்கு அப்ப தெரியாது. உங்ககிட்ட டீமன் பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை மறைச்சு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, இது எல்லாத்தையும் மறைக்கலாம், எல்லாத்தையும் சரி பண்ணலாம். உங்களுக்கு இன்னுமா புரியல? இதுதான் உண்மை. நான் ஒரு டீமன். ரூமி, கொஞ்சம் பொறுமையாரு. நம்ம பயத்தையும் பதட்டத்தையும் வெளியே காட்டக்கூடாது. அப்பதான் ஹார்மோனை காப்பாற்ற முடியும். இந்த ஹார்மோனை தான் நான் காப்பாத்தலையே, அப்ப நானே அதை அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ரூமி அங்கிருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் டீமன் உலகத்துல ஜீனு சொன்ன மாதிரியே செஞ்சிட்டதுனால கீமா அவனுடைய பழைய நினைவுகளை அழிச்சிடறான். சாஜா பாய்ஸோட அந்த ஷோவுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. மீரா, ஜோயி, மேனேஜர்னு எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. அந்த ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுது. Play me on repeat, good I'm she in your head. No, I'm the only one right now. I'm one who will love your sin. Listen, cause I'm preaching to the choir. Never gonna change you.
சாஜா பாய்ஸ் பர்ஃபார்ம் பண்ண பொதுமக்கள் எல்லாருக்கும் அது ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. இதனால நேரடியா கீமாவே இந்த உலகத்துக்கு வந்துடுறான். அந்த பாட்டிலேயே எல்லார் மனசுலயும் இருக்கிற அவநம்பிக்கையை தூண்டுற மாதிரி பாடுறதுனால எல்லாருமே கீமாவால ஈர்க்கப்பட்டு ஜாம்பிஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலயும் ரூமி தனியாளா வந்து நிக்கிறா. கீமாவால அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹான்முனே அழிஞ்சு போச்சு, இனி ஒன்னால இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். அது எனக்கும் தெரியும், ஆனா புதுசா ஒண்ணு உருவாக்குவேன்னு சொல்லி ரூமி தெளிவான சிந்தனையோட புது நம்பிக்கையோட பாடுறான். இதுதான் நான். இந்த பேட்டர்ன்ஸை பார்த்து இனிமே நான் பயப்பட போறதில்ல, எதையும் மறைக்க போறதும் இல்ல, எந்த பொய்யும் இல்ல. இவ்வளவு நாளா எனக்கு புரியாத விஷயத்த சரி பண்றேன்னு முட்டாளா இருந்துட்டேன். ஏன் இதையும் இனி தூள் தூளா உடஞ்சாலும் நான் திரும்பி போக போறதில்ல. எனக்குள்ள சாத்தானும் இருக்கு, சங்கீதமும் இருக்கு. பொய் இல்லாத என்னோட குரல் இப்படிதான் இருக்கும்னு பாடுறா. ரூமியோட இந்த நம்பிக்கையான குரலை கேட்டதும் ஜோயியும் மீராவும் தெளிவாகிறாங்க. அவங்களும் கூட சேர்ந்து பாடுறாங்க. இதனால கீமா அவங்களை தடுக்க டீமன்ஸ் அனுப்புறான். ஆனா நம்ம கேர்ள்ஸ் தான் டீமன் ஹண்டர்ஸ் ஆச்சே. அந்த பாட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே எல்லா டீமன்ஸையும் போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. 3 பேரும் ஒன்னா சேரும் போது ரெயின்போ கலர்ல ஒரு புது ஹார்மோன் உருவாகுது. We broke into a million pieces and we keep stars a part of me. Darkness and harmony. Why do we cover up the colors stuck in instead? Show me what's underneath. கீமா அவ அனுப்புன டீமன்ஸோட எனர்ஜி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதை வச்சு ரூமி அட்டாக் பண்றான். இதை பார்த்த ஜீனு குறுக்க போய் ரூமிக்கு ஹெல்ப் பண்றான். ரூமி, நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு. எனக்கு என் ஆத்மாவை நீ தான் திருப்பி கொடுத்த. இப்ப அந்த ஆத்மாவை நான் உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லி ஜீனு இறந்து போயிடுறான். இதனால செம்ம கடுப்பான ரூமி கீமாவை 2ஆ வெட்டுறா. அப்பவும் அவன் திரும்பவும் வந்துடுறான். ரூமி பொதுமக்களோட ஆன்மாக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஓடிட்டு இருக்கா. சாஜா பாய்ஸ்ல மத்தவங்களை கொண்டுட்டு இவங்களும் அவ கூட ஜாயின் பண்றாங்க. சோ பொதுமக்கள் அத்தனை பேரோட எனர்ஜியையும் ஒன்னா சேர்த்து அட்டாக் பண்ண கீமா இறந்து போயிடுறான். அந்த மொத்த இடத்துலயும் இருள் விலகி வெளிச்சம் உருவாகுது. சோ ஹண்ட்ரிக்ஸ் இப்ப ரெயின்போ கலர்ல ஒரு புது ஹார்மோனை உருவாக்கி இருக்காங்க. சோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுனால ஒரு வழியா ரூமி பாத்டப்க்கு குளிக்க வந்திருக்கா. இதனால ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க போறோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன் பசங்களை பார்த்ததும் இவங்களுக்காக நாம இன்னும் நிறைய பாட்டை பாடணும்னு முடிவு பண்றாங்க. நம்ம எல்லார் மனசுலயும் சந்தேகமும் இருக்கும், நம்பிக்கையும் இருக்கும். நாம எதை எடுத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.